ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். டுடே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச் வந்து பிக்காக்கில் வந்து டிசைன்ஸ்லாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிஃப் டிசைன்ஸ்லாம் வருது இல்லையா, அதில் வந்து டிசைனாக நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டிசைனை கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி கோடு போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த ஸ்டிச் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட்லேயே போட்டு காட்டுறேன். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜரில் இதில் வந்து சிங்கிளாக பார்த்தோம், இதில் வந்து டபுள் சைடில் வரும். சரிங்களா, அதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி ஒரே சேம் தான். சரிங்களா, இப்போது லாக் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோம், வெளியில் த்ரெட்டை எடுத்துகிட்டு இழுப்போம், இழுத்து லாக் வைப்போம். சரிங்களா, லாக் வச்சிட்டோம். இப்போது அது சிங்கிள் சைடில் பண்ணணும் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஸோ டபுள் சைடு வைக்கணும். இப்போது கீழே அதே சேம் ப்ரொசீஜரில் இப்போது எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி மேல் பக்கமாக பிடிச்சி இழுத்து இங்கே ஒரு லாக் வைக்கணும். சரிங்களா, இப்போது அதே சேம் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது செயின் ஸ்டிச் போடும்போது நான் என்ன சொன்னேன், இங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் குறுக்கால போடும்பொழுது லாக் ஸ்டிச் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே சேமே இதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச்சை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சி கீழே இழுத்து ஒரு லாக் வைக்கிறேன். வச்சுட்டு திரும்ப கீழே வரேன். கீழே வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து மேலே பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன். சரிங்களா, இழுத்துட்டு போயிட்டு மேலே இழுத்துட்டு ஒரு லாக் வைக்கிறேன். திரும்ப ஒரு செயின் ஸ்டிச்சு எடுத்துகிட்டு மேலே இழுத்துட்டு கீழே லாக் வைக்கிறேன். இப்போ கீழே செயின் எடுத்து லாக் இழுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு லாக் இழுத்துட்டு லாக் வைக்கிறேன். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே ஒரு செயின், கீழே நேராக வரல, அதனால நான் திரும்ப ஸ்டிச்சை வந்து பிரிச்சுட்டேன். லாக் இழுத்து கீழே ஒரு லாக் வைக்கணும். எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே வைங்க, கொஞ்சம் தள்ளிலாம் வைக்காதீங்க. ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஒரே ஈவனாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக வரும். நீங்கள் கோடு எதுவும் போடாமல் யூஸ் பண்ணுறேன். இப்போ டிசைன்ஸில் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் வந்து வளைச்சி போட்டுருக்கலாம். சரிங்களா, இப்போது எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா, இதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போது இது நம்ம ஜரியில் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜரியில் பார்க்கலாம். அதே சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தடில் நம்ம ஜரி வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு
ஜரியை பிடிச்சி இழுப்போம். இழுத்துட்டு ஒரு லாக் வைப்போம். லாக் வச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஒரு லாக் வச்சுட்டு இப்போது செயின் ஸ்டிச் வந்து போடுறோம் இல்லையா, இங்கே நம்ம பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அங்கே போடும்பொழுது ஒரு பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு ஒரு லாக் வச்சுட்டு அப்படியே மேலே இந்த ஸ்டிச்சை வந்து நான் கொண்டுட்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு ஒரு லாக் வச்சுட்டு திரும்ப கீழே வந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு மேலே இழுத்துட்டு போயிட்டு இங்கே லாக் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ லாக் வச்சதுக்கப்புறம் இங்கே செயின் ஸ்டிச்சு போடுறத நான் பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே லாக் வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு இப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுப்போம். இப்போ அப்படி இல்லாமல் நடுவில் ஒரு பீட்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணுறோம். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் வச்சுக்கிறேன். லாக் வச்சுட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். போட்டு கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக்கு. இப்போ கீழ்ப்பக்கமாக ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு மேல் பக்கமாக இழுத்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு செயின் ஸ்டிச் போடும்பொழுது ஒரு பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் இந்த ஸ்டிச்சை வந்து போடுறேன். லாஸ்ட் வரைக்கும் இதே சேம் மெத்தட் தான். இப்போது நான் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்து போட்டு பாருங்கள். சரிங்களா? வீடியோ லாஸ்ட்டில் இமேஜ் மாடல் கொடுக்குறேன் நான். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.